ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன் இன்னைக்கு வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் மட்டும்தான் கொடுத்தாங்க. சீக்கிரமாக தீர்ந்துருச்சு. இன்னைக்கு நேத்திர தரிசனத்தில் பெருமாள் இருப்பார். நாளைக்கு காலையில் சுப்பிரபாதம் சேவா வரைக்கும், சாயந்தரத்துக்கு மேலே கனகாம்பர அலங்காரத்தில் பூலங்கி சேவாவில் இருப்பார். ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கனில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 4 மணி நேரமாவது. 300 ரூபாய் தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்துலலாம் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 2லேருந்து 3 மணி நேரமாவது. டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 10லேருந்து 12 மணி நேரமாவது. நார்மல் க்ரௌட் தான் இருக்குது திருமலாவில். அண்ட் திருமலாலையும் திருப்பதிலையும் மழை இருக்குது அப்பப்போ. ஸோ நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா கொடையோடு போங்க. நாளைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் 2 மணி போல் கவுண்டர் பண்ணி ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், விஷ்ணுநிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸில் நாளைக்குண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் சனிக்கிழமை காலைக்குண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் கொடுப்பாங்க. ஸ்ரீவாரிமேட்டில் 6 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி நாளைக்குண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் கொடுப்பாங்க. டிடிடிலேருந்து வந்திருக்கிற அப்டேட்ஸ் பார்க்கலாம். திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயிலில் ஜூன் 17 21 வரைக்கும் தெப்ப விழா நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. 17 சாயந்தரம் ருக்மணி கிருஷ்ணர் எழுந்தருள்வாங்க தெப்ப உலால. 18 சுந்தரராஜ பெருமாள் தாயாரோட எழுந்தருள்வார். மீதி 3 நாட்களும் தாயார் எழுந்தருள்வாங்க. அண்ட் இந்த 5 நாட்களுக்குமே மத்தியானம் 3 to 4 அபிஷேகம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 20 சாயந்தரம் கஜவாகன சேவா இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வீதி உலா இருக்கும். 21 சாயந்தரம் கருட வாகன சேவா இருக்கும். அதுக்கப்புறமா வீதி உலா இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 5 நாட்களுமே கல்யாணம், மூஞ்சல் சேவா அண்ட் வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி பூஜாவும் கேன்சல்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்லாயிருக்கும் தெப்ப விழா. திருச்சானூரில் திருமலையில் செய்கிற மாதிரியே நல்லா செய்வாங்க. ஸோ நீங்கள் இந்த நாளில் அங்கே இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட் இயர் வீடியோ கூட ஷேர் பண்ணியிருக்கேன். தாயாரை கஜவாகன சேவாவில் பார்க்குறது ரொம்ப விசேஷம். நேற்று திருப்பதியில் சுவாமி தர்ஷனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 67,320 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 4.03 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 27,919 பேர். 8 மணி நேரம் டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு ஆறுதாவும், 6 கம்பார்ட்மெண்ட்டில் டைரக்ட் சர்வ தர்ஷனம் டிவோட்டிஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாவும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சீனியர் சிட்டிசன் தரிசனம் காலையில் 10 மணிக்கும் மத்தியானம் 3 மணிக்கும் ஆஃப்லைனில் டிக்கெட் வாங்கிட்டு போகிற மாதிரி அலோவ் பண்ணுறதா இப்போ ரீசெண்டாக வைரல் ஆகிட்டுருக்கு. அது சம்மந்தமாக டவுட்ஸ் கேட்குறீங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லை இப்போதைக்கு. ஆன்லைன் புக்கிங் மட்டும்தான். மத்தியானம் 3 மணி ஸ்லாட் மட்டும்தான். இன்கேஸ் அகெயின் அது ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கொடுக்குறேன். பட் இப்போ வைரலாக இந்த இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. காலையில் 10 மணிக்கும் மத்தியானம் 3 மணிக்கும்னு சொல்லிட்டு அது பழைய நியூஸ். அது திடீர்னு அது வைரலாக சோஷியல் மீடியாலலாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அந்த மாதிரி இப்போதைக்கு எதுவுமே இல்லை. ஆன்லைனில் புக் பண்ணவங்களுக்கு எப்பொழுதும் போல் மத்தியானம் 3 மணிக்கு தரிசனம் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. இப்போதைக்கு காலையில் 10 மணிங்கிறது விஐபி பிரேக் தர்ஷன் டைமிங்ஸ். அதில் கொஞ்சம் டைம் கிடச்சா சர்வ தர்ஷனத்தை அலோவ் பண்ணுவாங்க. எல்லா தரிசனத்தையும் குறிப்பிட்ட டைமுக்கு இப்போ அலாட் பண்ணி வச்சுருக்கிறதுனால இந்த சீனியர் சிட்டிசன் தர்ஷனம் இப்போ காலையில் 10 மணிக்கெல்லாம் கிடையாது. அது பழைய நியூஸ். அது இப்போ வைரல் ஆகிட்டுருக்கு. ஒரு வேளை மறுபடியும் அதே ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இப்போ கவர்மெண்ட் மாறி இருக்குது, டிடிடி போர்டு மெம்பர்ஸ் எல்லாம் மாறுவாங்க. அப்போ ஏதாச்சும் சேஞ்சஸ் வந்தால் உங்ககிட்ட இமிடியேட்டாக ஷேர் பண்ணுறேன். ஆஃப்லைனில் சீனியர் சிட்டிசன் தர்ஷன் டிக்கெட் கொடுத்தா. இப்போதைக்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. உங்ககிட்ட ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட் இருக்குது, இல்லை ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன் டோக்கன் இருக்குது, நீங்கள் 65 வயசுக்கு மேலே நடக்க முடியாமல் இருக்கீங்க, இல்லை ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கீங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பயோமெட்ரிக் கேட்டுன்னு சொல்லிட்டு கோயில் கோபுரத்துக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. அங்கே போய் இந்த டிக்கெட்டோ டோக்கனோ காமிச்சு, நம்ம ஆதார்லாம் காமிச்சு அவங்க ஃபிசிக்கலாக நம்மளை செக் பண்ணுவாங்க. நம்மளால் உண்மையிலேயே நடக்க முடியாதுன்ட்டு அவங்க கன்வின்ஸ் ஆனாங்க அப்படின்னா பயோமெட்ரிக் கேட் வழியாக கோபுரம் உள்ள அலோவ் பண்ணுவாங்க தரிசனத்துக்கு. அது எப்போ வேணாலும் கோயில் திறந்துருக்கிற டயத்தில் அலோவ் பண்ணுறாங்க. பட் டெசிஷன் அங்கே இருக்கிற ஸ்டாஃப் எடுக்கிறத பொறுத்து தான், நம்மளோட ஃபிசிக்கல் கண்டிஷனை பொறுத்து அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு நம்மக்கிட்ட ஷியோராக ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட்டோ டோக்கன் தரிசனம் கீழ் திருப்பதியில் கொடுக்குறாங்களா அதாவது ஒன்று இருக்கணும், ஏதாச்சும் ஒன்று இருக்கணும். அதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. மற்றபடி சீனியர் சிட்டிசன் தர்ஷன் டிக்கெட் ஆஃப்லைனில் இப்போதைக்கு கொடுக்கறது கிடையாது. இந்த 10 மணி ஸ்லாட் சீனியர் சிட்டிசன் தர்ஷன் கிடையாது. மத்தியானம் 3 மணி ஸ்லாட் மட்டும்தான். ஆன்லைன் புக்கிங் மட்டும்தான். டிடிடியில் போர்ட் மெம்பர் செலக்ட் ஆகிட்டாங்க. சேர்மன் நாகபாபு, மிஸ்டர் நாகபாபு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நியூஸ் வந்துட்டுருக்கு. அஃபீஷியலாக இன்னும் எதுவும் சொல்லலை. கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு. பழைய சேர்மன் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டாங்க. புது டிடிடி போர்டு மெம்பர்ஸ் இன்னும் ஃபார்ம் ஆகலை. எப்போ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் இம்மிடியேட்டாக ஷேர் பண்ணுறேன்.
ஸோ புக்கிங் எல்லாமே போன மாதம் வரைக்கும் இருந்த மாதிரியே இருக்குமா, இல்லை டேட் எல்லாம் மாறுமா, இல்லை புக்கிங்கில் வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா, அது எல்லாமே புதுசாக அந்த டிடிடி போர்டு மெம்பர்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அவங்க ரூல்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் சேமே கண்டினியூ பண்ணுறாங்களா இல்லை எதுவும் புதுசு மாற்றுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இனி தான் தெரிய வரும். நீங்கள் புக்கிங் டேட்ஸ் கூட இனி தான் நமக்கு தெரிய வரும். சேம் டேட்ஸே ஃபாலோ பண்ணுறாங்களா, எப்பொழுது போல் மாதம் மாதம் ஓப்பன் பண்ணுற மாதிரி அப்படிங்க. இதை பற்றியெல்லாம் எந்த இன்ஃபர்மேஷன் வந்தாலும் இம்மிடியேட்டாக சேனலில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாகவும் திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.